யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் 2 வகையான பழங்களை வச்சு ஜூஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் வாங்கோ. முதலாவது நாங்கள் முந்திரிய பழத்தில் செய்வோம். வாங்கோ எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம். முந்திரிய பழம், சீனி, டின்பால் இல்லாட்டி நீங்கள் பசுப்பாலும் எடுக்கலாம். நல்லா கழுவி உப்பு தண்ணியெல்லாம் போட்டு வடிவாக கழுவி எடுக்கணும். உப்பு தண்ணிகளை ஊற வைக்கணும். இது இந்த பழங்களை ஒட்டி ஒட்டியாக கலட்டுங்க. இது காட்டுறதுக்காக கலட்டாமல் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் ஒட்டி ஒட்டியாக கலட்டி எடுப்போம். டின்பால் இல்லாட்டி நீங்கள் டின்பால் வேண்டணும் இல்லை, பசுப்பால் விடலாம். காய்ச்சி ஆற வச்சு விடுங்க, ஐஸ் இருக்க வச்சு எடுங்கோ. மற்றது சீனி கொஞ்சம் கூட போட வேண்டி வரும் உங்களோட ருசிக்கேற்ப. இது கொஞ்சம் சீனி குறைய இதை இதுக்கெல்லாம் போட போகிறோம். இதுக்கு அளவான உப்பையும், இப்போ இது 2 பேருக்கு அளவானதான் வரும். அப்போ நாங்கள் உப்பு சீனியையும் போடுவோம். கிணக்க போடாதீங்க, இது பார்த்து போடுங்கோ. இது கருத்த சீனி அப்படி இல்லை, அப்படி தான் இதை நான் இப்போ போடுறேன். இது ஒரு அடிப்பம். இது கொட்டை நசிப்படாது. ஒருக்கா சுற்றுறோன்னே அந்த பிளேட்டுக்கு கீழே போயிடும். அப்படியா கொட்டை பயப்பட தேவையில்லை. மற்றது இந்த பழத்தின் கொட்டையை தான் எத்தனையோ வருத்தத்துக்கு சாப்பிட சொல்லிடணும். அப்படியா நஞ்சு இல்லை, கொட்டை இறப்பட்டாலும் பாதகமும் இல்லை. கணக்க தண்ணி விடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்த விடுங்கோ. நாங்கள் இதுக்குள்ள இந்த ஐஸ் கட்டியையும் போட போகிறோம். நல்ல கோடை வெயிலுக்கு இப்போ சரியான வெயில், 7 மணி அளவு குளிர்மையாக இதை சோடாதுகளை வண்டி கொடுக்காம இதுகளை அடித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அப்போ திறப்போம். திறந்துட்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட 2 கரண்டி தக்கணுமா விடுங்கோ. காரம் சீனியும் போட்ட நீங்கள் இவ்வளோ இனியே வடித்து பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. வடியுங்கோ. வேறுங்கோ எல்லாம் வடிச்சிட்டோம். ஒரு கப்பு கலவானது வடிச்சு எடுத்துக்கலாம். கொட்டையும் தோளும் தான் இருக்குது. நல்ல கட்டியாயும் இதாயும் வந்துருக்குது. நல்ல கட்டியாயும் இதாயும் இருக்குது. வேறு சப்புறப்புக்கு வீட்டை வர்றாக்களுக்கு கூடி நீங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம். அடுத்தது நாங்கள் ஸ்ட்ராபெரியில் ஜூஸ் அடிக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஸ்ட்ராபெரி, சீனி, டின்பால், தண்ணி, தேசிப்பொடி. இதில் புளிப்பு இல்லாதபடியாக இதுக்குள்ள நாங்கள் தேசிப்பொடி விட போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரியில் காம்பெல்லாம் கலட்டணும். நாங்கள் கலட்டி போட்டு சின்ன சின்ன வெட்டி காம்பெல்லாம் வடிவாக கழுவுங்கோ. கழுவி போட்டு நல்லா உப்பு தண்ணிகளை போட்டு கழுவோன்னு நாங்கள் துப்புரவாக்கிட்டு கழுவிட்டு கொண்டு வரோம். இதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கி. ஆனால் ஸ்ட்ராபெரி எங்களுக்கு இதை அடித்து கொடுக்குற அளவுக்கு இல்லை. இவ்வளவு ஸ்ட்ராபெரியும் 650 ரூபா. அப்போ இப்படி நாங்கள் எங்களோட ஊர் பழங்களையே வடிவாக அடித்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. வாங்கோ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இதை நல்ல வடிவாக கழுவிட்டோம். இதை இதுக்குள்ளே போட போகிறோம். இதுக்குள்ள அளவான சீனி, டின்பால் விடுற வழியாக சீனியை பார்த்து போடுக்கும். கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு ஆளுக்கு அளவாக தான் வரும். அந்த வழியாக கொஞ்சம் ஒரு ஆளுக்கு அளவான சாமான்களை போடுக்கும். இதே நேரம் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி வரும். 1 2 கட்டியலையும் போட போகிறேன். இதை ஒரு சுற்றி போட்டு தண்ணியை விடுவோம்.
இதில் புளிப்பு இருக்கோ இல்லையோண்டு பார்த்து விடுங்கோ. கொஞ்சம் தான் விடுறேன், விட்டுட்டு பார்த்துட்டு விடுவோம். இப்போ தண்ணியை விடுவோம். கணக்க தண்ணியாக விட்டு இதாக்காமல் நீங்கள் கேட்பீங்க தேங்காய் பால் விட்டுட்டு தேசி புளி போடுறீங்க, தெரியாது ஒன்று தெரியாது. நாங்கள் சும்மா தேசிக்காய் கரைக்கலையே பால் விட்டு கரைக்கிறோம். நாங்கள் இது படிக்க தேவையில்லை. இதில் கொட்டைகள் ஒன்றும் இல்லை. அந்த சின்ன சின்னனா துணிக்கையெல்லாம் இருக்கும், அது கடிப்படுறது நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்யுக்கோ, இப்படியே வரும். இது குடிக்க நல்லா இருக்கும்.